கடந்த வாரம் கூடிய காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தில் ஜூன் ஜூலைக்கான நீரை தமிழகத்திற்கு வழங்க தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கர்நாடக அரசும் தங்களது அணைகளில் போதுமான நீர் இல்லை என கைவிரித்தது. தமிழகத்தின் பக்கம் உள்ள நியாயத்தின் அடிப்படையில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தது. தமிழ்நாட்டில் கருகும் குறுவை பயிர்களை காப்பாற்ற காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை அப்படியே ஏற்று தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையிட்டது. ஆனாலும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுத்து பிடிவாதம் பிடித்து வருகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். The stand of Karnataka government is that I have to take my opposition party leaders into confidence. I have to seek the legal advice. Then I will take a call after discussing with them. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவின்படி தண்ணீர் திறந்தால் 15 நாட்களில் வெறும் 4.5 TMC நீர் மட்டும்தான் தமிழகத்திற்கு கிடைக்கும். இது ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா வழங்க வேண்டிய 40.43 TMC நீரில் 10ல் ஒரு பங்குதான். கர்நாடகாவில் காவிரி மற்றும் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹமோவதி ஆகிய 4 அணைகளில் வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி மொத்தம் 67.078 TMC தண்ணீர் உள்ளது. அது மட்டுமின்றி 4 அணைகளுக்கும் சேர்த்து வினாடிக்கு 25,644 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் 1/6 பங்கு நீரை மட்டுமே திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையிட்டுள்ளது. இதனால் கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் குறையாது. மாறாக தினமும் 1.9 TMC வீதம் அணைகளின் நீர் இருப்பு 15 நாட்களில் 28 TMC அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தமிழகத்திற்கு குறைந்த அளவு நீரை கர்நாடக அரசு கொடுக்க மறுக்கிறது என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 3500 கனஅடி வீதம் தண்ணீரை விடுவிக்க வேண்டும், 15 தினங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு பரிந்துரை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இன்று வரையிலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடுவிக்கவில்லை. காவிரி ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடகா நீர் திறக்க மறுக்கும் நிலையில் தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறது என்ற கேள்விக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் அது குறித்து ஓரிரு நாளில் முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். ஆணையத்திலிருந்து இவ்வளவு கண்ணாடிகள் நீங்க திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில் லீகலில் நமக்கு உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு தேவையான நீரை பெற வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.